அம்மாவும் யாழினி வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டே சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன தான் அப்படி பேசுவீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அது எங்களுக்குள்ள இருக்க சீக்ரெட் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மு. உடனே வந்து யாழினி வந்து ஆமாம்மா அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக வரதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம காவேரி. அப்போ கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. விஜயை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அப்படி பார்க்குறாங்க. அம்மு கிளம்பலாமா அப்படி சொன்னோன்னே ஒரு நிமிஷம் அப்படி சொல்கிறாங்க. என்ன விஷயம் மிஸ் அப்படின்னோடனே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து அம்மு எங்கள் கூட வரட்டுமே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் நைட்டு வந்து கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னோடனே இல்லை மிஸ் வேலை இருக்குது நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னோட அம்மு வா போகலாம் அப்படின்னோடனே அப்பா ப்ளீஸ்ப்பா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் யாழினி கூட போகிறேனே, யாழினியும் நானும் கொஞ்சம் நேரம் மட்டும் அவங்க வீட்டிலேருந்து ஹோம்ஒர்க்லாம் முடிக்கிறேன்ப்பா, அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறேன் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுறாங்க. உடனே வந்து சரி அப்படி சொன்னோன்னே சரி வாங்க எல்லோரையும் நான் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே பரவாயில்லைங்க நாங்கள் ஆட்டோலேயே போயிடுறோம், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்புறமா அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் வீட்டிலே விடுறேன் வாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே அமைதியாக வராரு. காவேரி பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. அதனால் மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்ம மேலே என்ன அப்படி ஒரு கோவத்தில் இருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வாங்கணுன்னே இல்லை பரவாயில்ல நான் அப்புறம் வரேன் சொல்லிட்டு விஜய் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அம்மு ரொம்ப சந்தோஷமாக பாட்டி அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க சாரதா கிட்ட. சாரதா வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அம்மு அப்படி சொல்கிறாங்க. சரி பாட்டி நீங்கள் காலையில் வரும்போது அப்படின்னோடனே பேச ஆரம்பிச்சிடாரு. காலையில் போனீங்களா? ஆமாடி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து அம்மாவை பார்த்துட்டு வரலாம் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போகணுண்டி அப்படின்னோடனே சொல்லலை அப்படின்றாங்க காவேரி. நீ தான் இல்லைடி அதான்டி சொல்லலை அப்படின்னோடனே ரொம்ப தாம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டி நீங்கள் காலைல சொன்னீங்கல்ல நான் மிஸ்கிட்ட சரியாக பேசுகிறேன்னு, இப்போது நான் மிஸ்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு நீங்களே மிஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆமாம்மா அவங்ககிட்ட நல்லா பேசிட்டா, நேற்று ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தாலாம் அதான் யார்கிட்டையுமே பேசலையா அப்படின்னோடனே நான் தான் சொன்னேன் இல்லடி குழந்தை உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்டையும் பேச மாட்டாடி, அதான் அவள் அப்படி இருந்திருக்கா, நீ தான் தப்பாக நினச்சிருக்க அப்படின்னோடனே உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க 2 பேருமே. இங்கே வந்து அம்மாவும் வந்து யாரையும் பேசி நம்ம போய் ஹோம்ஒர்க் பண்ணலாமா விளையாடலாமா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக 2 குழந்தைங்க எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு புரிச்சு போகிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து அம்மா வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து யாழினி வந்து அம்முக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் நீ சொன்னல இந்த மாதிரி அம்மா வந்து இருக்காங்க, எனக்கு என் அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகலன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னோடனே ஆமாம் என் அம்மா இருக்காங்க. சரி உன் அம்மா யார் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் காவேரி வந்துச்சு தானே உன்னோட அம்மா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா. உடனே வந்து யாழினி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா என் காவேரி சித்தி தானே உன்னோட ஃபோட்டோவில் உன் அம்மாவாக இருந்தாங்க, அப்போ அவங்கள தானே உன் அம்மாவாக இருக்க முடியும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே இதை நீ யார்கிட்ட சொல்ல மாட்டேல, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே உங்கள் சித்தி தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எல்லோரும் சொன்னது எல்லாமே பேசுனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு யாழினி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் நீ எக்காரணம் கொண்டும் என் அம்மா கிட்ட கேட்டுறாத, கேட்டுட்டா அவங்கள மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுமா. யாழினி ப்ளீஸ் யாழினி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரியா? என்னோட சரி நான் ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன் சித்திக்கிட்ட அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அப்பா குரலை கேட்குது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து நம்ம அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே யாழினி ஒரே யோசனையாக இருக்காங்க. உடனே வந்து பாவம் அம்மா இல்லாத பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யாழினி போய் அம்மா ஒன்றும் அம்மா இல்லாத பொண்ணு இல்லை, அவளுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இதை கேட்டு உடனே வந்து காவேரி வந்து என்ன சொல்கிறியா நீ? ஆமா சித்தி அவங்க அம்மா உயிரோடு தான் சித்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க.